இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் வந்து என்னதுக்காக இன்னைக்கு இந்த வெபினாருக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்குமே தேவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து காசு, நோட், பைசா. ஸோ எங்கே போனாலும் காசு காசு அப்படின்ற விஷயம் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த காசு நிறைய வழியில் உழைக்கலாம். பட் முதலீடு இல்லாமல், எந்த திறமையுமே இல்லாமல் எப்படி உழைக்கிறது அப்படின்றது ஒரு கேள்வி. ஸோ அதுக்கான வெபினார் தான் இருக்க போகுது. ஸோ முதலீடு இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு திறமையே இல்லைன்றாலும் உங்களால் உழைக்க முடியும் அப்படின்றது நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியல. பட் இந்த வெபினாரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இதுக்குரிய விளக்கம் எல்லாமே இதில் பார்த்துக்கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைடும் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சரியான பாதையை தெரிவு செஞ்சு கொண்டு போகக்கூடிய ஒரு கம்பெனி. அதாவது நீங்கள் எப்படி காசு சம்பாதிக்கிறது தெரியாமல் இருக்கிறீங்க, காசு சம்பாதிக்கிற விஷயம் மட்டும் இல்லை, எஜுகேஷனாக இருக்கலாம், எல்லா விஷயமும் உங்களோட சரியான பாதைக்கு கொண்டு போகிறதுக்காக வழிநடத்துகிற ஒரு கம்பெனி தான் வைடும். அதில் வந்து நான் ஃப்ரீலான்சிங் லெக்சரராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு 2 வருஷத்துக்கு மேலே ஃப்ரீலான்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால நான் ஃப்ரீலான்சிங் லெக்சரராக ஃப்ரீலான்சிங் பற்றி தான் பேசிக்கொண்டு வரேன். சரி, ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் ஃப்ரீலான்சிங் பற்றி தான் தெரிஞ்சு கொள்ள வந்துருக்கிறீங்க. அதுக்கு வைடுன்றது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இந்த வெபினாரில் நான் ஒரு 100% வாரண்டியோடு தரேன். இந்த வெபினாரில் உங்களுக்கு இந்த ஃப்ரீலான்சிங் என்று சொன்னால் என்ன, அதாவது எப்படி நீ திறமை இல்லாமல் முதலீடு இல்லாமல் காசு சம்பாதிக்கணும்னு சொல்கிற அப்படின்னு சொன்னால் என்ன, அதான் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொன்னால் என்ன, அதில் எப்படி கிளைண்ட்ஸை பிடிக்கிறது, அதாவது இந்த உலகம் முழுக்க இருக்கிற கிளைண்ட்ஸை எப்படி பிடிக்கிறது, எப்படி டொலர்ஸில் சம்பாதிக்கிறது, எப்படி திறமை இல்லாமல் அந்த காசு நாங்கள் வேலை செய்து காசு உழைக்கிறது, அந்த காசை நாங்கள் எப்படி கையில் எடுக்கிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் ஃப்ரீலான்சிங்கில் இருக்குது. ஸோ எல்லா விஷயமும் இன்னைக்கு A to Z நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃப்ரீலான்சிங் போயிட்டு, அதாவது அந்த இமான் அண்ணாஜியுடைய விளம்பரம் பார்த்துருப்பீங்க. அந்த டேபிள் மேட்டுக்கு தெரியும் தானே, அந்த டேபிள் மேட் அப்படின்றது ஒரு விளம்பரம் ஒன்று செஞ்சிருப்பேன். மேல் வீட்டில் இருக்கு, கீழ் வீட்டில் இருக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கு, அந்த வீட்டில் இருக்கு, உங்களோட வீட்டில் இருக்கா அந்த டேபிள் மேட். அதே மாதிரி இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்றது இப்போ உலகம் முழுக்க பறந்து கொண்டு வர விஷயம். எல்லாரும் செய்யறாங்க, நீங்க செய்றீங்களா அப்படின்ற மாதிரி இந்த மணி நாளில் வந்துடும். ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், இதில் ஒரு 3 விஷயம் வந்து சம்மந்தப்பட போகுது. அதாவது அந்த 3 விஷயத்தில் 2 விஷயம் செல்லர், பையர் அப்படின்ற இதை பற்றி நாங்கள் படுத்தா பார்ப்போம். இந்த செல்லர், பையர் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் நேரடியாக செய்யக்கூடிய எந்த வேலையுமே ஒரு இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் ஃப்ரீலான்சிங். அது எந்த வித வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு இன்டர்நெட் இருக்குது, நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே உலகம் முழுவதும் இருக்கிற நீங்கள் அந்த வேலையை செய்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் ஃப்ரீலான்சிங். ஸோ இதில் பையர் செல்லர் அப்படின்ற 2 பேர் சம்மந்தப்பட போகிறாங்க. நாங்கள் இதில் செல்லராக தான் இருக்க போகிறோம். அதாவது அது வேலையை வந்து நாங்கள் விற்க போகிறோம், அதாவது சேவையை வந்து நாங்கள் விற்க போகிறோம். ஸோ பையர்ன்றவங்க அது எந்த நாட்டிலையும் இருப்பாங்க, அவங்க வந்து அந்த சேவையை வாங்கிட்டு போவாங்க. ஓகே, ஹவு டஸ் ஃப்ரீலான்சிங் ஒர்க்கிங்? இந்த ஃப்ரீலான்சிங் எப்படி வேலை செய்யுது? நான் முதல் சொல்லியிருந்தேன், இதில் 3 விஷயம் சம்மந்தப்பட போகுதுண்டு. ஒன்றும் இல்லை, முதலாவது பையர், மற்றது செல்லர். இப்போ பேரையும் இணைக்கிறது. இப்போ எங்களை இணைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு இது பாவிக்கிற மாதிரி தான் Zoom அப்படின்றது. நீங்கள் உங்களோட வீடு இருக்கிறீங்க, நான் இந்த வீடு இருக்கிறேன். பட் எங்களை 2 பேரையும் இணைக்கிறதுக்கு Zoom அப்படின்றது ஒன்று தேவைப்படுது. அதே மாதிரி இந்த ஃப்ரீலான்சிங் செய்கிற எங்களையும் அந்த சேவையை வாங்குறவங்களை இணைக்கிறதுக்கு ஒரு இது தேவை தானே, அதைத்தான் சொல்கிறது ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் இந்த 3வது விஷயம். அந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் தான் எங்களை வந்து இணைக்குது. அது நிறைய இருக்குது, அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இதுகள்லாம் அந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம். அதாவது Top10 இருக்குது, ஃபைவர் இருக்குது, பீப்புள் per hour இருக்குது, Upwork இருக்குது. ஸோ இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் Top 5 மட்டும் நான் எடுத்து போட்டுக்கிறேன். இதில் இந்த ஃபைவர் அப்படின்றத மட்டும்தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த Top10 பீப்புள் இந்த மட்டும் எல்லாமே பைசா. நீ ஒரு வேலையை விற்கணும், நீ ஒரு சம்பாதிக்கணும், ஃப்ரீலான்ஸராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே எல்லாம் காசு வந்து கேட்குறாங்க. நீ ஒரு வேலையை போட்டு நீ அந்த வேலையை இன்னொருத்தர் வாங்கணும் அப்படின்னாலே அங்கே காசு தான். பட் ஃபைவர் மட்டும்தான் நீ எந்த வேலையும் போடு, நீ எப்படி வேணால் உழைச்சிக்கோ, உனக்கு ஒரு ரூபாயும் இல்லை அப்படின்னு சொல்லுது. அதாவது இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் ஒரு கமிஷன் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இப்போ நாங்கள் ஒரு வேலையை போடுறோம், அங்கே வேறு நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து அந்த இதை வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்டேருந்து ஒரு கமிஷன் வாங்குவாங்க. இப்போ ஒரு $10 நான் வேலை செய்து கொடுக்க போகிறேன் சொன்னால் அதுலேருந்து கொஞ்சம் கமிஷன் அவங்க வாங்குவாங்க. அந்த பையரங்கள் ஒரு $10 பே பண்ணுவார் தானே, அதுலேருந்து அவருக்கு ஒரு கொஞ்சம் கமிஷன் வாங்குவாங்க. இப்படித்தான் கமிஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரீலான்சிங் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. பட் அப்படி இருந்தால் கூட மற்ற எல்லாமே காசுக்கு தான் வேலை செய்ய போகிறோம். அப்படின்றது ஃப்ரீயாக வேலை செய்யுது. எங்களுடைய நோக்கம் என்ன, இந்த முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் தான் நாங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் செய்ய போகிறோம். அப்போ இந்த ஃபைவர்ன்ற விஷயம் தான் எங்களுக்கு இந்த
நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஃப்ரீலான்சிங் நீ காசே போட தேவையில்லை, ஃப்ரீயாக நீ வேலை செஞ்சுட்டு போ அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. ஆனால் காசு எப்படி கொடுக்கணும், நாங்கள் உழைச்சிட்டு தான் கொடுக்கணும், கமிஷன் தான். ஸோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே, எங்களுக்கு உழைக்கிறதுக்கு காசு முதலீடு தேவையில்லை தானே. ஸோ அது ஃபைவர் அப்படின்றது ஃபார் ஃப்ரீலான்சிங். அதாவது ஃப்ரீலான்சிங் செய்கிறதுக்கு வந்து தேவை எங்களுக்கு அப்படின்னு சொன்னால், முதலாவது பிசி அல்லது லேப்டாப் வந்து எங்களுக்கு மஸ்டாக தேவை. அடுத்தது ஒரு நல்ல ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்ஷன். நல்ல ஸ்டேபிளாக ஃபாஸ்ட்டான இன்டர்நெட் கனெக்ஷன் நான் சொல்ல வரையில் உங்களோட இன்டர்நெட் பாய்க்கக்கூடிய ஒரு ஸ்டேபிள் கனெக்ஷன் இருந்தால் போதும். அடுத்தது ஒரு நாலேஜ், அதாவது இங்கிலீஷில் ஒரு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அதாவது நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது இல்லை, இங்கிலீஷ் பேசுகிறது எங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், நாங்கள் திருப்பி கதைக்கக்கூடிய அளவில் இருக்கணும். அப்படின்னா இப்போ இங்கிலீஷே எனக்கு பெருசாக தெரியாதுப்பா, பேசிக்கே தெரியாதுன்னா ஒரு பயமும் இல்லை. அதுக்கு தான் எங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் வந்து இங்கே ஹெல்ப் பண்ண போகுது. இங்கே நீங்கள் இங்கிலீஷ் கதைக்கவோ அல்லது நீங்கள் ஃபோன் பண்ணி பேசவோ வாய்ஸ் நோட் போடவோ எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் அவங்க போடுற மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். மெசேஜை நீங்கள் பார்த்து அதை டக்குன்னு காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டால் உங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும். அது டக்குன்னு எடுத்து நீங்கள் பேசுகிறத தமிழில் போட்டால் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி தரும். அதை காப்பி பண்ணி போட்டு அதில் ஒரு நீங்கள் 2 பேரும் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் இப்போ இந்த பிசி அப்படின்ற விஷயம் எடுத்துக்கொண்டு சொன்னால், பிசி லேப்டாப் இல்லாட்டிக்கு நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப் இல்லாட்டிக்கு ஃப்ரீலான்சிங் செய்ய இல்லாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. எங்களை பொறுத்தவரையில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அல்லது ஃப்ரீலான்சிங்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் பிசி அல்லது லேப்டாப் அப்படின்றது தேவை. ஆனால் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபோனில் தான் நாங்கள் எல்லாமே ஹேண்டில் பண்ண போகிறோம். நீங்கள் காசு எவ்வளோ வருது போகுது, பையரோட கதைக்கிறது, அங்கே எவ்வளோ காசை நாங்கள் வித்ட்ரா பண்ணுற, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் ஃபோனில் தான் செஞ்ச இருந்தாலும் அதுக்கு அப் இருக்குது. ஆனால் நாங்கள் அக்கௌண்ட் திறந்து உள்ளுக்க போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிசி அப்படின்றது தேவை. இப்போ உங்கள்ட்ட பிசி இல்லை, நான் ஃப்ரீலான்சிங் செய்ய முடியாதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்கும். இதுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. ஸோ நான் அதை கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அந்த ஐடியா உங்களுக்கு தெரியும். ரைட், டிஃப்ரெண்ட் பிட்வீன் அதர் ஜாப்ஸ் அண்ட் ஃப்ரீலான்சிங். அதாவது இப்போ வேறு ஒரு வேலைக்கும் நம்ம நார்மலாக போகிற ஒரு வேலைக்கும், நாங்கள் வீட்டிலேருந்து வேறு இடத்துக்கு வேலைக்கிட்டு போகிற வேலைக்கும் மற்ற வேலைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது நிறைய இருக்குது பாருங்கள். முதலாவது டைம் ஃப்ரீடம். இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நீங்கள் ஒரு வேறு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு டைம் இருக்குது. இப்போ காலமாக ஒரு 8 மணிக்கு நீங்கள் அந்த வேலைக்கு போகணும், இத்தனை மணிக்கு முடிக்கணும். ஸோ இந்த டைம் நீங்கள் வேலை செய்யணும். அதாவது 9 hours அப்படிலாம் இருக்குது. ஸோ அப்படியான டைம் நீங்கள் கட்டாயம் வேலை செஞ்சு ஆகணும். பட் இங்கே அப்படி இல்லை, 24 hours எப்போ தோணுதோ அந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக வடிவாக நீங்கள் டைம் வந்து ஃப்ரீடம் எடுத்து நீங்கள் இப்போ எது செய்யணும் அப்போ அது செய்யணும்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. இந்த டைமுக்கு நீங்கள் போகணும், ஓவர் டைம் இருக்கணும் அப்படிலாம் தேவை. நீங்கள் எப்போ உங்களுக்கு தேவையோ அந்த டைமில் நீங்கள் செஞ்சு கொள்ள முடியும். இந்த டைமில் நீங்கள் டைமை வந்து ஒதுக்கி ஃப்ரீடமாக நீங்கள் ஃப்ரீயாக வேலை செய்ய முடியும். அடுத்த 2வது விஷயம் அன்லிமிட்டெட் ஏர்னிங் பொட்டென்சியல். அதாவது நீங்கள் வேறொரு வேலை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த சேலரி தான் உங்களுடைய மாத சம்பளம். அதை விட்டு நீங்கள் ஓவர் டைம் போனால் தான் உங்களுக்கு அதை விட கூட காசு கிடைக்கும், அல்லது போனஸ் இப்படி சொல்லி அப்படி பார்ட் டைமாக தான் செஞ்சால் தான் உண்டு. பட் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு அளவு காசு வந்து கொண்டு இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் லிமிட் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோவா அன்லிமிட்டடாக அங்கே வந்து நீங்கள் உழைச்சிக்கொள்ள முடியும். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது இப்போ ஒரு தேவை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட சேலரியை வச்சு எப்படி செய்கிறது நாங்கள் வந்து பிளான் பண்ணுவோம். பட் இங்கே அப்படி இல்லை. நம்ம பிளான் பண்ணிட்டு தான் உழைக்கவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இவ்வளோ தேவை, அதுக்கேற்ற மாதிரி உழைச்சிக்கொள்வோம். ஸோ இந்த விஷயத்துக்கு இவ்வளோ தேவைப்படுது, அதை நீங்கள் உழைச்சிக்கொள்ளணும்னு தான் யோசிப்பீங்க. ஸோ இந்த சேலரியை பிரித்து இதை தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி நீங்கள் அதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் யோசிக்க போகிறது இல்லை. ஸோ நீங்கள் காசு அப்படின்ற விஷயம் நீங்கள் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது ஒர்க் ஃப்ரம் எனிவேர். அதாவது நீங்கள் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் ஒதுக்கி வேலை செய்யணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஆஃபீஸ் அப்படின்ற விஷயம் இருக்கும். ஸோ அங்கே போய் தான் நீங்கள் வேலை செஞ்சு ஆகணும். பட் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் உங்களோட வீட்டை நீங்கள் ஹோலில் இருந்து செய்யலாம், பெட்ரூமில் இருந்து செய்யலாம், கிச்சனில் இருந்து செய்யலாம். மற்றது இந்த ரெஸ்ட் ரூமுக்கெல்லாம் சில பேர் ஃபோன் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வேறு லெவலில் ஒரு ஐடியா. அதாவது டைம் கிடைக்கிற நேரமெல்லாம் உழைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் இது ஒரு நல்ல ஐடியா. நீங்கள் அங்கேயும் வேலை செஞ்சு கொள்ள முடியும். சாப்பிடும்போது நீங்கள் இப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு உழைக்கலாம் தானே. ஸோ அப்படி நினச்சி நீங்கள் காசு சம்பாதிக்கணும்னு சொன்னால் இது நல்ல ஒரு சான்ஸ். நீங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் அங்கே வேலை செய்யணும் அப்படி ஒரு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் இருக்குன்னு சொன்னால் சிம்பிளாக நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே செய்யலாம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ரைட், அடுத்த விஷயம் பி யுவர் ஓன் பாஸ். இங்கே நீங்கள் தான் பாஸ். நீங்கள் வச்சது தான் சட்டம், நீங்கள் சொல்கிறது தான் நீங்கள் ரூல்ஸ்.
அதாவது நீங்கள் வேறு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே எங்களுக்கு லெவலுக்கு மேலே அடுத்தடுத்த ஆட்கள் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து ப்ரெஷர் வந்து கொண்டு இருக்கும். ஸோ இதை நீ செய்யணும், இதை நீ இத்தனை மணிக்கு முடிச்சு தரணும், இதை செய்யாண்டா அவங்களுக்கு பிரச்சனைன்றதால அவங்க எங்களுக்கு மேலே அந்த ப்ரெஷர்லாம் திணிப்பாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து சில பேருக்கு செட் ஆகாது. ஸோ எங்களுக்கு இது வந்து நாங்கள் தான் இப்போ நாங்கள் வச்சு தான் இங்கே சட்டம். ஸோ நாங்கள் என்ன செய்யணுன்றது நாங்கள் தான் முடிவு பண்ண போகிறோம். இப்போ ஒரு வேலை ஒருத்தர் வராருன்னு சொன்னால் இந்த வேலை இத்தனை மணிக்கு இவ்வளோ நல்லா முடிச்சு தருவான்னு நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் வரப்போது இவ்வளோ உழைக்க போகிறேன்னு நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. இவ்வளோ காசு வேணும்னு நீங்கள் தான் வைக்க போகிறீங்க. மற்றது வர்ற காசை நீங்கள் மட்டும்தான் பிரிக்க போகிறீங்க, வேறு யாரும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் மட்டும்தான் பொஸ்ஸாக இருக்கிறதால இங்கே ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. என்னென்னு சொன்னால் நீங்கள் தானே பொஸ். ஸோ நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமாக எங்களுக்கு வந்து அமையுது. ஸோ இது ஃப்ரீலான்சிங்கில் முக்கியமான ஒரு விஷயம், ரைட்? அடுத்தது ஃபாஸ்ட் கேரியர் க்ரோத். அதாவது நீங்கள் ஒரு வேறு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் க்ரோத் இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஃபாஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் எவ்வளோதான் அங்கே வேலை செஞ்சு அவங்களுக்கு நல்ல விதமாக நீங்கள் வந்து நல்ல பேர் வாங்கி காட்டினாலும் ப்ரொமோஷன் அப்படின்றது உடனே தூக்கி தந்துட மாட்டாங்க. ஓகே நீ நல்லா வேலை செய்கிற, இந்த உடனே ப்ரொமோஷன் தரவே மாட்டாங்க. பட் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் நல்லா வேலை செஞ்சு நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்டினீங்க அப்படின்னு சொன்னால் வா இது நல்லா வேலை செய்யலான்னு நல்ல ரெவன்யூ வருது. அப்போ நீங்கள் வேலை செய்கிற வேலையில் தானே அவங்களுக்கு கமிஷன் வரப்போகுது. அப்போ நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை வந்து நல்லா தூக்கி டாப் லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஸோ உடனே நீங்கள் க்ரோத் ஆகலாம். நீங்கள் க்ரோத் ஆக உங்களுக்கு ஆர்டர் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அது நீங்களும் அவங்களுக்கு நல்லா செய்கிறீங்க, அவங்களும் உங்களுக்கு நல்லா செய்வாங்க. ஸோ அதால் ஃபாஸ்ட் கரியர் க்ரோத் வந்து டக்குன்னு இருக்கும். ஸோ உடனே நீங்கள் ஒரு க்ரோத் ஆகிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இந்த ஃப்ரீலான்சிங் அமையும், ரைட்? அடுத்தது நோ டிகிரி ரிக்வயர்ட். ஸோ இந்த வேலை நீங்கள் செய்கிறதுக்கு டிகிரி அப்படின்ற விஷயம் வந்து தேவையே படாது. டிகிரி முடிச்சிருக்கணும், ஓஎல்ஏஎல் பாஸ் பண்ணிக்கணும், ஏஎல் பாஸ் பண்ணிக்கணும், அது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு தேவைப்படாது. அதாவது டிகிரி இல்லாமல் உங்கள்கிட்ட திறமை இருக்கா, அல்லது திறமை இல்லாட்டியும் பரவாயில்ல, டைம் இருக்கா, இன்டர்நெட் இருக்கா, வீட்டை நீங்கள் இருந்து வேலை செய்ய முடியுமா, பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்கா அல்லது அவசியம் இருக்கா, அது மட்டும் போதும். நீங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்டு இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு அப்படி தான் வேலை தருவாங்க அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் தாராளமாக அங்கே இறங்கி செய்யலாம். உங்களுக்கு டிகிரி தேவை அப்படின்ற விஷயமே இருக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக எந்த பயமுமே இல்லாமல் நீங்கள் செஞ்சு கொள்ள முடியும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த டிகிரி தேவை அப்படின்றது கட்டாயம் இங்கே தேவைப்பட போகிறது இல்லை. அடுத்தது ஜாப் செக்யூரிட்டி, ரைட்? இது அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு வேறு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அந்த வேலை வந்து ஏதோ ஒரு சின்ன சிக்கலில் அந்த வேலையை எங்களை விட்டு தூக்கிட்டாங்கன்னு வைப்போம். இப்போ இன்னொரு வேலை எங்களுக்கு பேக்கப்புக்கு இருக்கா? பேக்கப்புக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே. பட் இல்லாதவங்க என்ன செய்வாங்க, இன்னொரு வேலையை தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அந்த டைமில் வந்து ஒரு வாழ்க்கையை முடிஞ்ச மாதிரி நம்ம யோசிப்போம். அச்சோ உங்களோட வேலை போயிடுச்சு, அடுத்ததான் நம்ம என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு பிளான் நம்மளுக்கு இருக்காது. பட் இங்கே அப்படியான ஒரு விஷயமே இல்லை, ரைட்? ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, ஒரு ஜாப் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வீடியோ எடிட்டிங் செஞ்சு கொண்டு இருக்க டைமில் அதில் உங்களுக்கு ஆர்டர் வரல, அது வந்து ஃப்ளோப் ஆகிட்டு, அது வந்து சரியாக போகலை, நல்லா போய்கொண்டு திடீரென்று வந்து உடைஞ்சி போயிடுச்சு, அதாவது இறங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வீங்க? பயப்பட தேவையில்லை. அங்கே எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது. ஸோ அதை விட்டு அடுத்ததுக்கு போக வேண்டியதுதான். அங்கே ஒரு நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கும், ரைட்? அதுவும் சரி வரலைன்னா அடுத்ததுக்கு போக வேண்டியது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது சரி வருது சரி வரலன்னு நீங்கள் அப்பப்போ சூஸ் பண்ணி மாற்றி கொண்டு போகலாம். ஸோ இது இல்லாட்டி அது இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு பயம் தேவைப்படாது. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் அங்கே உழைக்கலாம் முடியுமே தவிர, ரைட் அது முடிஞ்சதுன்னு சொல்லி அதை விட்டு அப்படியே அஜ்ஜோ அதை முடிஞ்சதுன்னா எல்லாமே முடிஞ்சு அப்படின்ற ஒரு பயம் வந்து உங்களுக்கு இருக்காது, ரைட்? ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் அடுத்த விஷயம், செட்டிங். அதாவது இதை பாருங்கள், இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் வந்து நம்மளை சுற்றி இருப்பாங்க, நம்ம வந்து முன்னேறக்கூடாது, வளர்ச்சி அடையக்கூடாது, நம்மளால் எதுவுமே முடியாது, நீ எதுக்குமே சரி வர மாட்டே அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் இப்போ சில பேர் வந்து இப்போ ஏழெல்லாம் முடிச்சுட்டு வீட்டை இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் பார்க்கலாம், 7 முடித்தவங்களும் இருக்கிறீங்க. ஸோ 7 முடிச்சுட்டு வீட்டை இருக்கிறவங்களுக்கு அடுத்து என்ன கட்டத்தான் போகிறது அப்படின்னு சில பேருக்கு தெரியும், நான் பாஸ் ஆகி யூனிவர்சிட்டி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் சில பேர் வந்து இல்லை அப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் செகண்ட் செய்யலாம் பிளான் பண்ணுறீங்க, அது வேறு விஷயம். பட் அப்படி இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஆறாக இருந்தாலும் சரி, நம்மளை பற்றி தேவையில்லாமல் கதைப்பாங்க. ஸோ நீ இப்படி வராத, இப்படி வரமாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், இப்படி செய் அப்படி செய்யன்னு ஊருப்பட்ட நிறைய கருத்து வந்து சொல்லுவாங்க. பட் எல்லோரும் நாம் சரி வர மாட்டோம், யார் நாங்கள் முன்னேற மாட்டோம்னு சொன்னவங்க எல்லாரோட வாயை அடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். ஸோ பர்சனலாக எனக்கு பிடிச்சது இதுதான். ஸோ நாம் உழைச்சி காட்டி எல்லாரோட வாயும் அடைக்கலாம், சரி, ரைட்? என்ன தளபதி வந்திருக்காருன்னு பார்க்காதீங்க. இது வந்து இப்போ நான் சொன்னேன்ல, கடைசியாக சொன்ன விஷயம். ஸோ இவ்வளோ தான் நாங்கள் பார்த்த விஷயம். அதாவது ஃப்ரீலான்சிங்கில் இன்னும் நிறைய எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் நான் முக்கியமானதுகளை சொன்னேன். பட் இது எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ கடைசியாக சொன்ன ஒரு அட்வான்டேஜ் அது விஷயம் என்ன, எல்லாரோட வாயும் அடைப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு
எனக்கு தளபதி சொன்ன ஒரு டயலாக் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டயலாக். அவர் என்ன சொல்லிக்கார் அப்படின்னு சொன்னால், கில் them வித் யுவர் சக்ஸஸ், bury them வித் யுவர் ஸ்மைல். அதாவது உங்களுடைய சக்ஸஸ், உங்களுடைய வெற்றியால் அவர்களை கொல்லுங்கள், நீங்கள் ஜெயிக்கிற சிரிக்கிற சிரிப்பால் அவர்களை புதையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஸோ அது ஒரு ஹார்ட்டை டச் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃப்ரீலான்சிங்கில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டு எல்லா அந்த வாயையும் அடைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ரைட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, சரியா? மேஜிக் டைமண்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது இப்போ உங்களோட கையில் வந்து ஒரு டைமண்ட் ஒன்று கிடைச்சிட்டுது. ரைட். அந்த டைமண்ட் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால், அந்த டைமண்டை உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமா வந்து நீங்கள் மாற்றலாம். அது எந்த விஷயமாகவும் இருக்கலாம். இப்போ காசுன்னு சொல்லாதீங்க. காசுன்னு சொன்னால் 50 கோடி 60 கோடி எத்தனை கோடியாகவும் மாற்றலாம், அப்படி சொல்ல வரையில். ரைட். காசு என்றாலும் அது நீங்கள் எந்த மாதிரியான காசாக எதிர்பார்ப்பீங்க? ஒரு நல்ல பிளானில் யோசிச்சிங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு அந்த கிடைக்கிற விஷயத்தை வச்சு இன்னும் மேலதிகமாக உழைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி விஷயம் வாங்குவீங்க? அல்லது வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் இருந்தால் இதை என்ன வாங்குவீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ இருந்தால் நீங்கள் மெசேஜில் சொல்லுங்கள். ரைட். ஓகே. ரைட். மெசேஜில் வந்து பைக், ஐஃபோன், கார் இப்படிலாம் சொல்லிக்கிறீங்க. அண்ட் சில பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு சாமான் வாங்குவேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றது பிட்காயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ அது ரெண்டும் நல்ல பிளான். ஓகே, சீரியஸ்லி நானும் அப்படி தான் எதிர்பார்த்தேன். பட் கார், பைக், ஐஃபோன் அதுவும் ஓகே, அதுவும் தேவைப்படுற ஒரு விஷயம் தான். கிடைச்சா அது கணக்கு காசு, நம்ம அது வாங்குறதுக்கு நிறைய காசு செலவு சம்பாதிக்கணும். பட் ஒரு டைமண்ட் கிடைச்சா அது வாங்கிடலாம். பட் என்னட்ட கேட்டிருந்தா நான் என்ன வாங்கியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்புறம் இந்த கேள்வியை என்னட்ட கேட்டிருந்தா நான் சொல்லக்கூடிய பதில், இந்த மூண்டில் ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து நான் வந்து கேட்டிருப்பேன், அதை மாற்றிருப்பேன். ஒன்று லேண்டாக மாற்றிருப்பேன், அல்லது ஒரு கோல்டாக மாற்றிருப்பேன், அல்லது ஒரு டொலர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காசாக மாற்றிருப்பேன். ரைட். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை படி இந்த மூன்று தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். அதாவது இப்போ நாங்கள் ஒரு லேண்ட், இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு லேண்ட் முதல் நாங்கள் வாங்கின விலைக்கும் இப்போ போகிற விலைக்கும் ஈக்குவலாக. முதல் இருந்த விலையிலையும் பார்க்க இப்போ எவ்வளவு விலை கூட போய் கொண்டிருக்குது. அதே லேண்ட் தான், அதில் மாற்றம் எதுவுமே இல்லை. அதே லேண்ட், அதே ஸ்கொயர் மீட், அதே பரப்பு தான் இருக்குது அந்த லேண்ட். ஆனால் அதனுடைய விலை வந்து அதில் இயர்ஸ் போக போக வருஷங்கள் மாற மாற விலை கூடி கொண்டு வருது. அதே மாதிரி இந்த கோல்டு அப்படின்ற விஷயம் இதுக்கு முதல் எவ்வளோத்துக்கு முதல் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பட் இப்போ என்ன விலை போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்காவில் பொறுத்தவரையில் இந்தியன் பீப்புள்ஸும் இருக்கிறீங்க, பட் ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் இந்தியாவிலையும் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த டொலர்ஸ் அப்படின்ற விஷயம், இப்போ நீங்கள் டொலர்ஸ்ன்ற அந்த கிராப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் குறைஞ்சு கொண்டு வந்தது இப்போ சட்டுன்னு கூடிருச்சு. ஸோ அந்த நாம் சம்பாதிக்கிற ஒரு விஷயம் வந்து நார்மல் காசை விட டொலர்ஸில் சம்பாதிச்சோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பெனிஃபிட் வந்து கூட. இப்போ நாம் நார்மலாக ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது ஸ்ரீலங்கன் காசுக்கு எடுத்தோம்னு சொன்னால் அது அந்த காசு ஓகே. பட் அதே வேலையை நீங்கள் டொலர்ஸில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த காசு சின்ன காசாக இருக்கும், பட் எங்களுக்கு அது பெருசாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு $10 ஒரு வேலை செஞ்சு கொடுக்க போகிறீங்கன்னு வைப்போம், அது சின்ன வேலையாக தான் இருக்கும் $10. பட் $10 அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்கன் காசுக்கு 3000 அப்படி வருது. ரைட். பட் அவங்களுக்கு அந்த $10 அப்படின்றது சின்ன காசு. ஸோ நாம் செஞ்சு கொடுத்த வேலை நல்ல வேலையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க டிப்ஸும் இன்னொரு $10 தருவாங்க. பட் நம்மளுக்கு அந்த $10 வேலை வந்து அவ்வளோத்துக்கு பெருமதியான்னு கேட்டால் இல்லை, அது ஒரு $5 கூட பெருமதியாக இருக்காது. ஆனால் $10 நாம கொடுத்து அவங்க டிப்ஸும் சேர்ந்து $20 அப்படின்னும் போது அங்கேயே ஒரு $6000 உழைச்சிடுவோம். நாங்கள் ஸ்ரீலங்கன் காசுக்கு அந்த வேலை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் ஒரு $1000, மேக்ஸிமம் ஒரு $1000 சேர்த்து கொடுத்துருப்போம்னு வைப்போமே, மிச்சம் $5000 சும்மா எங்களுக்கு லாபமாக வரப்போகுது. ரைட். ஸோ அவங்களுக்கும் அது நாங்கள் வந்து இப்போ ஏமாற்றி உழைக்கிறேன்ட்டு இல்லை, அவங்களுக்கு நியாயமாக தான் நாங்கள் செய்து கொடுக்குறோம். அவங்களுக்கு அந்த காசு அவங்கள பொறுத்தவரையில் குறைய அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டொலர்ஸ் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் டொலர்ஸில் தான் உழைக்க போகிறோம். அப்போ இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது. ரைட். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயத்தை அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து நாங்கள் பார்ப்போம். ரைட். முதலாவது சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரீலான்சர். நீங்கள் கேட்கலாம், என்ன ஃப்ரீலான்சர்னாலே சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரீலான்சர் தானே, அது என்ன சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்கிறீங்க? அதாவது இப்போ ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ஒரு வேலையை போட்டு நான் இந்த வேலை செய்து தருவேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சிங்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரீலான்சரான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு ஃப்ரீலான்சருக்குள்ளே போகணும். இப்போ நான் சொன்னது தானே ஃப்ரீலான்சிங் அப்படின்றது ஃபைவர் வந்து ஹெல்ப் பண்ண போகுதுண்டு. அப்போ ஃபைவரை நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னு சொன்னால், ஃபைவரில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அங்கே ஃபைவரில் நீங்கள் என்ன வேலை செய்து தர போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் போட்டுருவீங்க. அப்படி போட்டு அதில் நீங்கள் உங்களோட கிளைண்ட்ஸ் உங்களை பார்த்து அதில் ஆர்டர் எடுத்து அதில் நீங்கள் அந்த ஆர்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து கொடுத்து காசை வாங்கி அவங்க 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டு அந்த ஆர்டர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுதுன்னு சொன்னால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரீலான்சர். ரைட்.
அதுதான் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரீலான்சர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரீலான்சராக ஆக முடியும். அடுத்தது மேனேஜ் டைம். அதாவது முதலே சொன்னேன் டைம் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்கள் டைமை வந்து இப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. இப்போ இந்த டைமில் நான் இது செய்ய போகிறேன், இந்த டைமில் இதை நீங்கள் முடிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு மேனேஜ் பண்ணுறக்கு ஒரு இது ஒன்று வரும். அதாவது டைமை வந்து நீங்கள் ஒரு சின்ன டைமையும் நீங்கள் காசாக மாற்றத்தான் யோசிப்பீங்க, ரைட்? அதுதான் அந்த விஷயம். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி அச்சீவ் பண்ணுவீங்க. அதாவது இப்போ ஒரு வேலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை நீங்கள் தான் செய்யணும்னு இல்லை. அந்த வேலை உங்களோட தம்பி, அக்கா, தங்கச்சி அல்லது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த வேலையை செஞ்சு கொள்ள முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு இஷ்யூ ஒரு டக்குன்னு ஒரு வேலை வந்துடுது அர்ஜென்ட்டான்னு சொன்னால், கிளைண்ட்ஸுக்கு அந்த வேலை முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் தான் அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்றது வேறு இடங்களில் இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. உங்களோட தம்பியோ தெரிஞ்சாங்கள்ட்ட நீங்கள் அந்த வேலையை இப்படி தான் செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் அந்த வேலையை பார்த்துட்டு வரலாம். இப்போ இவர் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பார், அதை நீங்கள் டெலிவரி பண்ணி விஷயத்தை முடிச்சிடலாம். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அடுத்தது இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வேறொரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு அவசரத்துக்கு ஒரு செலிப்ரேஷனோ அல்லது ஒரு ஃபெஸ்டிவல் அல்லது வீட்டு விசேஷம் அப்படின்னு சொன்னால் அங்கே போகிறதுக்கு நீங்கள் லீவு கேட்குறதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் தான் இங்கே பொஸ்ஸாக இருக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் தான் சுதந்திரத்தை வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் பொஸ்ஸாக இருந்தாலே அங்கே ஒரு சுதந்திரம் தானே, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ நீங்கள் நினைச்ச நேரம் நீங்கள் வேலையை செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்றதால ஒரு சுதந்திரத்தை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. அடுத்தது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம், ரைட்? 2 விதமாக வந்து பண்ணலாம். நான் வந்து பார்த்தும் இருக்கிறேன், பட் எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சதில்லை. பட் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒன்று நீங்கள் ஃப்ரீலான்சராக இருந்து கொண்டு அந்த வேலை நல்லா செஞ்சு கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் அதில் ஏர்ன் பண்ண காசை வச்சு நீங்கள் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அல்லது ஃப்ரீலான்சிங்கே ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ஒரு நல்லா டாப் லெவல் செல்லராக இருக்கிறீங்க, நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து இதை என்னது வேலையை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் 4-5 பேரை சேர்த்து ஒரு பெரிய ஸ்டேஷன் மாதிரி கொண்டு வந்து நீங்கள் அந்த ஒரு டீமாக அந்த வேலையை செஞ்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாரும் ஒரு அக்கௌண்ட்டை திறந்து நீங்கள் அப்படி ஒரு பிஸ்னஸாக மாற்றலாம். அப்படி இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு கீழே வேலை செய்ய போகிறீங்க. அதாவது நீங்கள் ஒரு கம்பெனிகிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க, அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு வேலை தருது, நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க அந்த வேலையை. அது வந்து அவங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு உங்களுடைய வேலையில் வந்து அவங்க நல்லா பிடிச்சிட்டு உங்களோட வேலை அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களை விடுவாங்களா? இல்லை. நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் அந்த காசை அவங்க தருவாங்க. பட் இப்போ அவங்க யோசிப்பாங்க, இதில் வந்து ஃப்ரீலான்சிங் அப்படின்றது கமிஷன் பேஸ் பண்ணி தானே இருக்குது. நீங்கள் அந்த ஃபைவருக்கு ஒரு காசு கொடுக்கணும், அவங்களும் ஒரு காசு கொடுப்பாங்க. அந்த கமிஷன் அப்படின்றது வேஸ்ட் தானே. இப்போ அந்த கம்பெனி என்ன யோசிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஏன் இதுக்குள்ளால போகணும்? நேரடியாக அவங்கள அந்த கம்பெனிக்கு தூக்கிட்டா அந்த கம்பெனி எங்கேயும் இருக்கலாம், யூஎஸில் இருக்கலாம், எந்த நாட்டிலையும் இருக்கலாம். ஸோ அங்கே நீங்கள் உங்களை நேரடியாக அங்கே தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களை வச்சு அங்கே வடிவாக வேலை வாங்கலாம். ஸோ அதாவது வேலை வாங்குற அப்படின்னு சொன்னால் உங்களை வச்சு வடிவாக வேலை செய்யலாம். நீங்கள் கமிஷன் கொடுக்குற விஷயம் வந்து இங்கே இருக்க போகிறதில்லை அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு லக்கவுண்ட் அடிச்சதுன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக அவங்களே எல்லா செலவும் பண்ணி உங்களை தூக்கி வேலையும் தந்து உங்களுக்கு சேலரியும் தர போகிறாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது. நீங்கள் சும்மா இருந்து ஃப்ரீலான்சிங் அப்படின்றத தொடங்குனீங்க, நீங்கள் காசு உழைக்கிற நோக்கத்துக்கு தான் தொடங்கினீங்க. பட் இப்போ உங்களுக்கு வேறொரு நாட்டில் உங்களுக்கு அந்த வேலையும் கிடச்சி உங்களுக்கு சேலரியும் தந்து நீங்கள் நல்லபடியாக செட்டில் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸும் உங்களுக்கு லக் கொண்டு அடிக்கும். ஸோ நிறைய பேருக்கு அப்படி கிடச்சிருக்குது. ஸோ அது அங்கே பார்ப்போம். பட் உங்களுக்கு ஒரு லக் இருந்துச்சுன்னு சொன்னால் நல்ல சான்ஸ் தட்டி தூக்கிட்டு போயிடலாம். ஸோ ஃப்ரீலான்சிங் இப்படிலாம் செய்ய போகுது. ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. அடுத்து, கேன் உமன் ஆல்சோ டூ ஃப்ரீலான்சிங்? அதாவது ஃப்ரீலான்சிங்கை கேர்ள்ஸ் வந்து செய்யலாமா அப்படின்ற கேள்வி. எங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட்டுக்கும் இந்த கேள்வி வந்துச்சு. உங்களுடைய வெபினாருக்கு வந்து கேர்ள்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாமா, அது கேர்ள்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லி. ரைட், 100% இது யாராலையும் செய்ய முடியும். இது இப்போ நீங்கள் வேற ஒரு இடத்துக்கோ அல்லது நீங்கள் வந்து நேரடியாக போய் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் முகம் காட்டாமல் தான் செய்ய போகிறீங்க. நீங்கள் கேர்ள் அப்படின்ற விஷயம் நீங்கள் விரும்பினா தான் காட்டிக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஃபைபரில் நீங்கள் அக்கௌண்ட் திறந்து செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு லோகோவை போட்டு நீங்கள் செய்யலாம். உங்களுடைய முகத்தை போட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. அதனால் இந்த கேர்ள்ஸ் வந்து இந்த வேலையை செய்கிறதுக்கு மிக மிக சூட்டபிள், ரைட்? ஸோ நிறைய பேர் வந்து இது செஞ்சு ஏர்ன் பண்ணியும் இருக்கிறாங்க. நீங்கள் நம்பலை அப்படின்னு சொன்னால் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்கள். ரைட், இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஃபைவரில் சக்ஸஸ்ஃபுல் உமனாக ஒரு ஆள் இருக்கிறா. அதாவது கத்ரின் குயின் அப்படின்னு சொல்லி. இவா வந்து இப்போ ஒரு பெரிய மில்லினியர், ரைட்? இவ வந்து ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று போட்டிருக்கா, நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் ஃபைவருடைய உமன் மில்லியன் சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அவள் வருவா. அவள் வந்து சொல்கிறத கேளுங்க. அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், தனக்கு ஃபைவரை பற்றி அப்போது எதுவுமே தெரியாதான். பட் அவள் நினைக்கலையும் அவள் இந்த அளவு ஆவா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு திறமையே இல்லாத சில வேலைகள் தான் செஞ்சு கொடுத்து கொண்டிருக்கு. அதாவது இந்த டைப்பிங், காப்பி ரைட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங் அப்படி சொல்லி. அதுக்கு பிறகு இப்போ இவ ஒரு வாய்ஸ் ஆக்டர்.
டப் பண்ணுறவா இப்போ அமேசான் இப்படி நிறைய நெட்ஃப்ளிக்ஸ் இப்படி நிறைய வந்து பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்ஸில் இவ ஒரு வாய்ஸ் ஆக்டராக இருக்கிறா இப்போ. ஸோ இவ வந்து ஒரு டாப் செல்லர். இவ பிடிக்கிறதே கஷ்டம். முதல் இவ எப்படியெல்லாம் உழைக்கிறேன்னு தெரியாமல் இருந்தா. கிட்டத்தட்ட இவ 2018 இவருடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறா. பட் இப்போ 2025 இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறா. ரைட். முதல் எப்படிடா ஓர்டர் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டவா இப்போ ஓர்டரை எப்படிடா முடித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. என்ன சொன்னால் அவ்வளோ ஓர்டர் வந்து அவளுக்கு அடுத்தடுத்தா வந்து கொண்டு இருக்குது. ரைட். ஸோ அப்படி ஒரு நல்ல சான்ஸாக இவக்கு அமைஞ்சிருக்குது. ஸோ இது லக்குன்னு சொல்ல மாட்டேன், இது அவளுடைய ஹார்ட் ஒர்க். ஸோ நீங்களும் இப்படி எஃபோர்ட் போட்டிங்கன்னு சொன்னால் இதை விட earn பண்ண முடியும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக முடியாது. அது உண்மைதான். பட் இங்கே அதாவது ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆக முடியும். முதலே சொன்ன மாதிரி தான். அது ஓவர் நைட்டில் ஆகிறது கிடையாது. பட் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு உழைக்கலாம். அதை தான் சொல்கிறேன். ரைட். அப்போது ஃபாஸ்ட்டாக நீங்கள் க்ரோத் ஆகலாம். நீங்கள் இந்த கேர்ள்ஸ் உழைக்கலாமான்னு கேட்ட கேள்வி இவன் மிகப்பெரிய உதாரணம். இவன் மட்டும்தான் கேட்டால் இல்லை, எக்கச்சக்கமான ஆக்கள் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். நீங்கள் ஃபைவருக்கு போனீங்கன்னு சொன்னால் அது பார்க்கலாம். இல்லை யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ரைட். திருப்பியும் இருக்கா வாட் இஸ் ஃபைவர் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஃப்ரீலான்சிங் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிற, அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் ஃப்ரீலான்சிங் செய்கிறனாலே ஃபைவர் அப்படின்ற பிளாட்ஃபார்மில் செய்தால் நல்லம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல ஃபைவர் அப்படின்றது. இப்போ முதலே நான் சொல்லிட்டேன், திருப்பியும் தான் சொல்கிறேன். பட் இன்டர்நேஷனலில் இருக்கிற கிளைண்ட்ஸை உங்களோட வந்து ஜாயின் பண்ணி தர போகிறது இந்த ஃபைவர் அப்படின்றதான் முற்றிலும் ஃப்ரீ ஆனது. இப்போ வரைக்கும் ஃப்ரீயாக தான் போய் கொண்டிருக்குது. ஃபியூச்சரில் அப்படின்னு தெரியாது. பட் நம்ம கிடைக்கும் போது இந்த சான்ஸை பயன்படுத்திக்கணும்னு தான் சொல்கிறேன். ஸோ இப்போவே ஜாயின் பண்ணோம்னா ஃப்ரீ தான். அதுக்கு பிறகு அது காசா அப்படின்றது அவங்கள பொறுத்தது. பட் இப்போ முற்றிலும் ஃப்ரீ. ஸோ கட்டாயம் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபைவர் அப்படின்ற விஷயம். ஸோ அதுக்கான கைடன்ஸ் நான் கொடுக்குறோம். பட் இப்போ நீங்கள் இனி வர போகிற இதைகளையும் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் தெளிவாக பழகும். ரைட். ஸோ இதுதான் ஃபைவர், கமிஷன் பேஸ் பண்ணி வேலை செய்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். வாட் இஸ் கிக்? கிக்னு சொன்னால் என்ன? ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃப்ரீலான்சிங் செய்யும்போது ஃபைவரில் தானே செய்ய போகிறீங்க. அதில் நான் இந்த வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் மூலமாக போட்டு நான் செய்யக்கூடிய வேலை எல்லாத்தையும் விவரித்து போடக்கூடிய ஒரு விஷயம்தான் கிக் அப்படின்னு சொல்கிறது. அதாவது இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு எப்போவுமே அதில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு படம் ஒன்று போட்டு அந்த யூடியூப் வீடியோக்குள்ளே என்ன இருக்குன்ற விஷயத்தை அதை படத்தில் போட்டிருப்பாங்க. இப்போ விஜய் சித்து விலோக் அதெல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் கொடைக்கானல் ட்ரிப் அப்படிலாம் சொல்லி அந்த ஒரு தம்ப்நெயில் மாதிரி ஒன்று போட்டிருப்பீங்க. தம்ப்நெயில்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியலை. ஒரு படம் யூடியூப் வீடியோ ஒன்று போகிறீங்கன்னு சொன்னால் அது உங்களை அந்த வீடியோ பார்க்க தூண்டுறதுக்கான ஒரு படம் இருக்குன்னு தானே. அதே மாதிரி தான் இந்த கிக் அப்படின்ற ஒரு விஷயம். ரைட். ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்கும்னு சொன்னால் ஒரு படத்தில் நான் இந்த வேலை இப்போ வீடியோ எடிட்டிங் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் மேலே வீடியோ எடிட்டிங் ஐ வில் டூ வீடியோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் என்னென்ன மாதிரி செய்வீங்க உங்களுடைய படத்தையும் திரும்பி நான் அதில் போடலாம். உங்களுடைய ஃபேஸை போட்டு இது செய்து தருவேன், இவ்வளோ நேரத்தில் செய்து தருவேன், இத்தனை டாலருக்கு செய்து தருவேன்னு சொல்லி ஒரு படம் மாதிரி போட்டு அந்த படத்தை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கீழே நீங்கள் இன்னும் விவரித்து டிஸ்கிரிப்ஷன் மாதிரி டீட்டெயில்ஸ் போட போகிறீங்க. நான் இந்த வீடியோ செய்வேன், வெட்டிங் வீடியோ எடிட்டிங் செய்வேன், அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் செய்ய போகிறீங்களா, அல்லது யூடியூப் வீடியோ எடிட்டிங், ஸோ இந்த மாதிரி எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி விவரித்து போடுறது தான் கிக் அப்படின்ற விஷயம். ஸோ இப்போ ஒரு பையர் ஒருத்தர் வாரார் ஒரு வீடியோ எடிட்டிங் சம்மந்தமாக வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கிக்கை பார்த்த உடனே அவருக்கு தூண்டணுமா. ரைட். இது நல்ல வடிவாக இருக்குது, ஸோ நல்ல நம்பக்கூடிய மாதிரி இருக்குது, இவர்கிட்ட போனோம்னு சொன்னால் குறைஞ்ச விலையில் வேறு இருக்குது, நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுதான் கிக் அப்படின்ற விஷயம். நம்ம என்ன செய்ய போகிறோம்ன்றதை தெரிவிக்கிறது தான் கிக், வேறு ஒரு விஷயம். ரைட். நான் வந்து இந்த குரூப்லேயே சொல்லியிருந்தேன் இந்த வெபினார் எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஒன்று இந்த திறமையே இல்லாமல் உழைக்கலாம், இன்னொன்று முதலீடே இல்லாமல் உழைக்கலாம். அதுக்கான வழி நிறைய இருக்குது. பட் அந்த வழியை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு சொல்லி அதே தான் முதலாவது நான் முதலீடு இல்லாமல் உழைக்கிறதுக்கு சொல்லித்தேன். அதுதான் அந்த ஃபைவர் அப்படின்ற அந்த ஃப்ரீலான்சிங் கூடிய அந்த வாய்ப்பு. இப்போ திறமை இல்லாமல் உழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அது நம்பக்கூடிய மாதிரி இருக்கா? திறமை இல்லாமல் எப்படி உழைக்க முடியும்? இப்போ அதாவது இப்போ ஒரு மேசன் வேலைக்கு எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வீடு கட்ட தெரிஞ்சிருக்கணும். சும்மா வந்து சீமந்தக்குள்ளே நம்ம வீடு கட்ட முடியாது. அதே மாதிரி வேற ஒரு வேலைக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேலைக்குரிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். அந்த விஷயம் தெரிஞ்சால் தானே நீங்கள் வேலை செய்ய முடியும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நாங்கள் வேலை செய்ய முடியும். அப்படி எதுவுமே தெரியாமல் நம்ம எப்படி உழைக்கிறது? அதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அன்ஸ்கில் கிக்ஸ். முதலாவது விஷயம் பேக்ரவுண்ட் ரிமூவல். அதாவது இப்படி இருக்கிற ஒரு ஃபோட்டோவை அந்த பின்னால் அந்த இடங்கள் எல்லாம் தெரியுது, இப்படி இருக்கிற ஃபோட்டோவை அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி இப்படி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு காசு. பட் இப்படி செய்கிறதுக்கு உங்களுக்கு திறமை தேவையா? இல்லை. இது ஏஐயில் போட்டால் செஞ்சு தரும், ChatGPT அது. அல்லது ஒரு கூகுளில் போனீங்கன்னு சொன்னால் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் அந்த படத்தை போட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாகவே செய்து தரும். அல்லது ஐஃபோன் வச்சுருக்கிறவங்க சும்மா செஞ்சுட்டு போயிடலாம். ஒரு பேக்ரவுண்ட் ரிவ்யூ பண்ணுறது அப்படி ஐஃபோனில் ஈஸியாக செய்யலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே உழைக்க முடியும்.
ரைட். இதால் எப்படி உழைக்கிறாங்க, எவ்வளோ உழைக்கிறாங்க, இப்படி செஞ்சால் கொஞ்சம் தானே உழைக்கலாம் நீங்கள் யோசிப்பீங்க. எப்படி உழைக்கிறாங்கன்னு சொல்லி அடுத்ததான் நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ரைட். அடுத்தது ரிலேஷன்ஷிப் அட்வைஸ். இதுதான் நானே பார்த்து வியந்த ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், இது இப்போ இன்னொரு விஷயம், இதுதான் கிக் அப்படின்றது. பாருங்க, அவளோட ஃபோட்டோவை போட்டு அவள் வந்து டேட்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் பண்ணுவாவாம். கோச் சர்வீஸாம். இவள் ஃபேவரட் டேட்டிங் கோச்சாம். டேட்டிங் போகிறதுக்கு கோச். அடுத்தது பீயிங் யுவர் ஜேர்னி டுவர்ட்ஸ் லவ் அண்ட் மேக். அதாவது அதான் சொல்கிறா, வந்து உங்களுடைய லவ்வுக்கு, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு, எல்லாத்துக்கும், டேட்டிங் எல்லாத்துக்கும் வந்து அவர் ஒரு கோச்சாக இருப்பாவாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேர்ளோட கதைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி கதைக்கிறது, அவள் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இவா சொல்லி தருவாவாம் அப்படின்னு சொல்கிறா. இவா தான் அவா சொல்லித்தர போகிறாவாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. பட் இதுக்கு திறமை தேவையா அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் டீப்பாக சில பேர் வந்து இதுலேயே மூழ்கி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் திறமை தேவை தான். ஆனால் இது நார்மலாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் திறமை தேவையில்லை. இப்போ இவையெல்லாம் செய்கிறது வந்து திறமை கட்டாயம் தேவைப்படுற விஷயம் இல்லை. ஏன்னு சொன்னால், இப்போ நார்மலாக ஒரு வெப்சைட்டில் போனாலும் ஒரு ChatGPTயில் கேட்டாலே அது வந்து சொல்லித்தரும். நீங்கள் இது செஞ்சால் இப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம், இப்படி செஞ்சால் இதெல்லாம் செய்ய முடியும். ஒரு கைடன்ஸ் தானே நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இப்போ வந்து ஒருத்தர் வர்றார், எனக்கு இப்படி இந்த ஒரு கேர்ள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ நாங்கள் எப்படி, அதாவது மாமா வேலை பார்க்குறேன்னு நான் சொல்ல வரல, அப்படி தான் கிட்டத்தட்ட. ரைட். ஸோ இப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ நான் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அதுக்கு நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் கோச்சாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரீக்க போட்டிங்கன்னு சொன்னால் சும்மா பிச்சு கொண்டு போகும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு அப்படி தான். இப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்களும் குறைவாக இருக்கிறாங்க இதில். ஸோ நீங்கள் இதில் நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா பிச்சு. நீங்கள் வந்து இதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். இதுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃபில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொன்னால், அந்த பிடிஎஃப் அவருக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவர் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டு போவார். அல்லது ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்படி உங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. எங்கள் யூடியூப்லேயே நிறைய அட்வைஸ் பண்ணி ஒரு பிரதர் வந்து நிறைய வீடியோஸ் போடுவார். ஸோ அதே நீங்கள் உங்களோட இதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு அந்த பையரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் விஷயம் முடிஞ்சது. ஸோ இப்படியே நீங்கள் உழைக்கலாம்ன்றது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்தது ஃபாஸ்ட் டைப்பிங். இது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்போ எங்கள்கிட்ட வார கிளைண்ட்ஸில் நிறைய பேருக்கு வந்து டைம் இருக்கிறது இல்லை. அதால் தான் முக்கால்வாசி பேர் வராங்க. இப்போ சப்போஸ் அவங்களுக்கு அந்த வேலை செய்ய தெரிஞ்சிருந்தாலும் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாதால அவங்க காசை கொடுத்து டைமை வாங்க தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த டைமை உங்களுக்கு தந்துட்டு, அந்த வேலையை உங்களுக்கு தந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செஞ்சு கொடுக்க போது அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபாஸ்ட் டைப்பிங் அப்படின்ற விஷயம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேலையை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதாவது ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறது மட்டும் இல்லை, இப்போ ஒரு பந்தியத்தை தருவாங்க உங்களுக்கு, ஒரு காப்பி எழுதி அல்லது வாய்ஸ் நோட் போட்டு ஒரு விஷயம் தருவாங்க. இதை நீங்கள் டைப் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான். அதில் வேர்ட் டு பிடிஎஃப், அதாவது வேர்டில் தர விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணி பிடிஎஃப் ஆகி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவீங்கன்னு சொன்னால் இதுவும் செய்யலாம். இதுக்கு திறமை தேவையானு சொன்னால் இல்லை, இதுக்கு எங்கே திறமை தேவை? டைப் பண்ணுறதுக்கு என்ன, நீங்கள் ஒரு ஆளுக்கு மெசேஜ் பண்ணுறீங்கன்னா டக்கு மெசேஜ் டைப் பண்ணுவீங்க. அதே மாதிரி இதுலேயே நீங்கள் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் இதை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்கிறது வேறு, அதுக்கும் திறமைன்றது தேவையில்லை. அது இந்த வேர்ட், எக்ஸல், இந்த இப்படி சம்மந்தப்பட்ட விஷயம் தான். அதுக்கு நார்மலாக அவங்க தாரதை டைப் பண்ணி கொடுக்குறோம். அப்படி நிறைய இருக்குது. டேட்டா என்ட்ரி கணக்கு இருக்குது. அதெல்லாம் டீப்பாக பார்க்கலாம் நாங்கள். பட் இமெயில் காப்பி பேஸ்ட் அப்படின்றது தான் நான் சொல்ல வர விஷயம். அதாவது இப்போ ஒரு இமெயில் ஒருத்தர் வந்து தரார் அப்படின்னு சொன்னால் அந்த இமெயிலை ஒரு 100 பேருக்கு நீங்கள் வந்து அப்படியே அனுப்பணும். அதுதான் அங்கே வேலை. அதாவது இப்போ நீங்கள் ஷெடியூலில் நீங்கள் அந்த ஆட்களை டேக் பண்ணி ஷெடியூலில் அனுப்பலாம். பட் அதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்கும். ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு இமெயில் அவங்களுக்கு அனுப்பி போட்டு இந்த இமெயிலை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இவ்வளோ பேருக்கு நீங்கள் எனக்கு அனுப்பி தரணும். அப்படி இல்லாட்டிக்கு கிளைண்ட்ஸை நீங்களே பிடிச்சி, அதாவது இப்போ சும்மா ஒரு 100 இமெயில் நீங்கள் தேடினா அப்படின்னு சொன்னால் கூகுளாலேயே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒரு இமெயில்ஸை. அதுக்கு நீங்கள் அவர் தர இமெயில்ஸை அனுப்பினா கூட அதுக்கு காசு. ஸோ இந்த மாதிரி ஒரு இமெயிலை நீங்கள் நிறைய பேருக்கு அனுப்பி அவருக்கு கொடுக்குறதால கூட காசு உழைக்க முடியும். இதால் ஒரு திறமை தேவையாக இருக்கலாம் இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் திறமை தேவையில்லை. ஸோ சிம்பிளாக உழைக்கும் போது எதுக்கு இந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவோம். அடுத்தது பிடிஎஃப் கன்வர்ஷன், அதாவது பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது. இப்போ 2 விஷயமா செய்யலாம். இது ஒரு பிடிஎஃபாக தார விஷயத்தை நீங்கள் வேர்டாவோ அல்லது இந்த டெக்ஸ்ட்டாக, அதை நார்மல் டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டாவோ அல்லது HTML, ஸோ இந்த மாதிரி படமாவோ, ஃபோட்டோ, இமேஜஸ் எப்படி வேணால் நீங்கள் மாற்றி கொடுக்கலாம். அல்லது ஃபோட்டோவாக தரது, பிடிஎஃப் HTML தரது, டெக்ஸ்ட்டாக எழுதி தரது, இந்த வேர்டில் தரது, இதை நீங்கள் பிடிஎஃபாக மாற்றி கொடுக்கலாம். இதுக்கு வந்து ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் என்னென்ன மாதிரி எப்படி மாற்றணும்னு சொல்லி அவங்களே கேட்பாங்க. அது ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும் காணும் அது மாற்றி தரும். ஸோ அதை நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிவிட்டு அந்த பையருக்கு கொடுத்தா அவர் நான் நினச்ச மாதிரியே நீங்கள் ஆர்டர் செய்து தந்திருக்கீங்கன்னு சொல்லி அவர் வந்து அங்கே வியந்து போய் உங்களுக்கு அந்த ஆர்டருக்கான இதை தருவார். அதோட 5 ஸ்டார் ரேட்டிங் எல்லாம் கொடுப்பார். பட்
அவருக்கு தெரியாத சீக்ரெட் நாங்கள் இதுதான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவர் இப்போ நாங்கள் முன்னக்கட்டு இருந்து இதை பிடிஎஃபாக மாற்றி கொடுத்துருக்கோம். அப்படி ஒன்றும் இல்லை, அந்த கூகுளில் போட்டோம், ஃபைல் வந்துச்சு, அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தோம். ரைட், இதில் நாங்கள் உடனே கொடுக்க போகிறது இல்லை தானே, நம்ம டைம் கேட்போம். பட் எங்களுக்கு அவ்வளோ டைம் தேவைப்படாது. எனக்கு 2 நாள் டைம் வேணும்னு நாங்கள் கேட்போம். பட் நாங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வேலையை முடிச்சுட்டு மற்ற நேரம் சும்மா தான் இருக்க போகிறோம், அல்லது வேறு வேலையை தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த நாள் முடிய நீங்கள் அந்த வேலையை கொடுத்து ஸோ அவர்கிட்ட சாட்டிஸ்ஃபை ஆக வைக்கலாம் வர. ரைட், இதுக்கு செய்கிறதுக்கு ஸ்கில் தேவையா? இல்லை, இப்போ தான் சொன்னேன், அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போட்டால் சிம்பிளாக செய்தர போகுது. ஸோ இதுக்கு திறமை அப்படின்றது தேவைப்படாது. அடுத்தது ஸ்பெல்லிங் செக். அதாவது இது ஒரு சின்ன விஷயம் தான். இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு எஸ்ஸே எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஸ்பெல்லிங்கெல்லாம் செக் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, அதில் கிராமர் சரியா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க அதை அனுப்பிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இதுக்கு ஸ்பெல்லிங்கெல்லாம் சரியா, அதாவது இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாம் சரியாக வந்திருக்கா, அதெல்லாம் இருக்கா பார்த்து தர சொல்லி. ஒரு மேட்டரும் இல்லை, ஓகே நீங்கள் சொல்லி எனக்கு 2 நாள் டைம் தான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் அதெல்லாம் சரியாக ஒவ்வொன்றா பார்த்து சொல்கிறேன்னு கேட்டுட்டு டக்குனு போய் ChatGPTயில் இதை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுவே என்னென்ன பிள்ளை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி ChatGPT மட்டும் இல்லை, எல்லாம் வேறு இதில் நிறைய இருக்குது, ஜெமினி சொந்த மாதிரி மிட்ஜர்னி நிறைய இருக்குது, அதில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுவே அதை செய்தர போகுது. ரைட், அதில் போட்டுட்டு ரைட் எல்லாமே முடிஞ்சுன்னு போது நீங்கள் அந்த 2 நாளில் அந்த கிளைண்ட்ஸுக்கு வந்து அந்த ஆர்டரை அனுப்ப முடியும். இதில் என்ன ட்ரிக் இருக்குன்னு சொன்னால், இப்போ அவர் வந்து உங்களுக்கு தரார் ஒரு 4 பேஜுக்கு ஒரு பாந்தி தந்து போட்டு சொல்கிறார், இதை வந்து எனக்கு ஸ்பெல்லிங் எல்லாம் செக் பண்ணி தரணும், இந்த இதை முடிச்சு கொடுக்குறதுக்கு எனக்கு டைம் காணாமல் இருக்குது, நீ 3 நாளில் செய்து தருவியா அப்படின்னு கேட்டால் ஓகே கட்டாயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவைப்பட டைம் எவ்வளோ, ஒரு மினிமம் நீங்கள் மேக்ஸிமமே ஒரு அரை மணி நேரம் தான். என்னென்னு சொன்னால் அதை அப்படியே காப்பி பண்ணி ChatGPTயில் போடுவீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஒருக்கா செக் பண்ணுறதுக்காக டைப் பண்ணி வாசி பார்ப்பீங்க. ஸோ இதுக்கான டைம் மட்டும்தான் உங்களுக்கு செலவாக போகுது, 3 நாள்லாம் தேவைப்படாது. இப்போ நீங்கள் ஓகே 3 நாள் கேட்டுட்டு அரை மணி நேரத்தில் இந்த வேலையை முடிச்சுட்டு 1 நாள்லேயே இந்த வேலையை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் என்ன யோசிப்பார், வாவ் அப்போ நான் 3 நாள் கேட்டேன் 1 நாள்லேயே செஞ்சு வந்துட்டாங்க, ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயம்னு சொல்லி இப்போ நீங்கள் ஒரு $10 இந்த ஆர்டரை கொடுத்து கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு $10 எக்ஸ்ட்ரா தருவார். என்ன சொன்னால் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவார். அவர் நினைச்சதை விட நீங்கள் ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துருக்கீங்க, அப்போ அவருக்கு என்ன சந்தோஷமாகும். ஸோ அவர் நினச்சி அவரோட விஷயத்தை முடிக்கலாம், உங்களோட விஷயத்தை முடிச்ச மாதிரி இருக்கிறதால. ஸோ இதுதான் அந்த ட்ரிக்ஸ், இப்படித்தான் நீங்கள் அந்த விஷயத்தை முடிக்க முடியும். ரைட், ரைட் அ மெசேஜ் ஒன் பேப்பர். ரைட், இது எப்படின்னு சொன்னால் இப்போ சில பேருக்கு வந்து சில ஸ்கூல் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஆக்களாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய பெரிய விஷயங்களை டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அதை ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி தர சொன்னால் அவங்களுக்கு டைம் இருக்காது ஒரு விஷயம், அல்லது வடிவான ஹேண்ட் ரைட்டிங் இருக்காது ஒன்று. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் டைமும் இருக்குது, நீங்கள் நல்லா வடிவாக எழுதுவீங்க, அல்லது வேறு யார்ட்டையும் கொடுத்து வடிவாக எழுதி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இது நல்ல ஒரு சான்ஸ். ஒன்று எஸ்ஏ ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, அல்லது நீங்களே ரிசர்ச் பண்ணி எழுதி கொடுக்கலாம், அல்லது சம்மரி ரைட்டிங், இப்போ ஏதாவது ஒரு விஷயம் தராங்க சம்மரி பண்ணி எழுதி கொடுக்குறனாலும் சரி, எல்லாமே இப்போ ஒரு தார விஷயத்தை ChatGPT அப்படின்றது மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அது என்ன போட்டாலும் அது நம்ம சொல்லித்தர தான் போகுது. இப்போ ஒரு கேர்ள் ஒரு ஸ்கூல் பிள்ளை ஒன்று வருது, அது சொல்லுது எனக்கு ஒரு அசைன்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய எஸ்ஏ தேவை, நான் எஸ்ஏவை வந்து ஒரு இடத்துலேருந்து எடுத்துட்டேன், ரைட் டைப் பண்ணி இருக்குது, அதை நீங்கள் எனக்கு பேப்பரில் எழுதின மாதிரி எழுதி தரணும் ஹேண்ட் ரைட்டிங்கில் அப்படின்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை இருந்து ஹேண்ட் ரைட்டிங் எழுத போகிறீங்க வடிவா, அவ்வளோ தானே. அதை எழுதிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை PDF ஆக்கி நீங்கள் அதை அனுப்பினீங்கன்னு சொன்னால் அதை அவங்க ஒரு அசைன்மெண்ட்டாக கொண்டு அவங்களே ஸ்கூலுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ அது அவங்களோட வேலையும் நடக்கும், உங்களோட வேலையும் நடக்கும். ஸோ இதுக்கெல்லாம் திறமை தேவையா கையில் எழுதி கொடுக்குறதுக்கு? ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இப்படி நிறைய விஷயம் இருக்குது திறமை இல்லாமல். ஆனால் இப்போ மோஸ்ட்டாக பாப்புலராக போகக்கூடிய விஷயங்களை தான் நான் உங்களுக்கு இப்போ எடுத்து காட்டுறேன். ரைட், ஸோ இந்த மாதிரி திறமையே இல்லாமல் எக்கச்சக்கமாக உழைக்கலாம். ஸோ சொல்கிறது நம்ப முடியுது உங்களால். ஸோ அதுக்கான ப்ரூஃப்ஸும் நாங்கள் பார்ப்போம், எவ்வளோ உழைக்கிறாங்க, என்னென்ன மாதிரி எல்லாம் உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதையும் நாங்கள் பார்ப்போம். ரைட், இது வந்து அன்ஸ்கில் ஏர்னிங் ப்ரூஃப், அதாவது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ண ஸ்கில்லே திறமையே இல்லாமல் ஏர்ன் பண்ணது. இதில் $180 எல்லாம் ஒரே ஆர்டரில் எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் ஸ்கில்லே இல்லாமல் $180 எடுத்துருக்காருன்றது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதோட $85 இருக்குது, $10 இருக்குது, இன்னும் $5 அண்ட் 2-3 ஆர்டர்ஸ் நான் குரூப்ல எல்லாம் போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இது ஸ்கில்லே இல்லாமல் ஏர்ன் பண்ணது, ஸ்கில்லோட ஏர்ன் பண்ணதுகள் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஸ்கில் இல்லாமல் ஏர்ன் பண்ணது 100% எங்களுடைய கைடன்ஸோட ஃபாஸ்ட்டாக ஆர்டர் எடுத்த விஷயம். மற்றது இப்போ இதில் வந்து சில பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் Fiverr ஸ்டார்ட் பண்ணி ஆர்டர் வந்து எடுக்க முடியலை. அதில் ஒரு பிரதர் இருக்கார், யூடியூப் வீடியோஸ் பார்த்து கிட்டத்தட்ட 6 மாதமாக அந்த இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாரு. பட் அவரால் ஆர்டர் எடுக்க முடியலை. பட் எங்களுடைய கைடன்ஸ் மூலமாக அவருடைய உடனே ஆர்டர் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இப்போ நார்மலாக ஒரு யூடியூப் பார்த்து நாம் வந்து செய்கிறதும் நார்மலாக கைடன்ஸோட செய்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ நார்மலாக ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கும் கைடன்ஸே இல்லாமல் நார்மலாக யூடியூப் பார்த்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இதை நீங்கள் கைடன்ஸோட ஏர்ன் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், ஒரு கைடன்ஸ்
இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மென்டர் தான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறார். அதாவது அதில் என்ன பிரச்சனைகள் வரும் என்றது அவருக்கு முதலே தெரியும். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் அவர் சொல்லி இதெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் செய்யாமல் விட்டால் தான் உங்களுக்கு டக்குன்னு ஆர்டர் எடுக்கலாம், இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் இப்படி எடுக்கலாம்னு சொல்லி அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். நார்மலாக ஒரு விஷயம் உங்களுக்கு டவுட் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அதை போய் யூடியூப்பில் தேடி கொண்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாம் செஞ்சிட்டீங்க, ஓகே, உங்களுக்கு ஆர்டரும் வந்துட்டு வைப்போம். இப்போ காசு வந்து எப்படி நீங்கள் அவர்லேருந்து அதுக்குரிய இதை அனுப்புறது, காசு வாங்குறதுக்குரிய ஆர்டர் எப்படி அனுப்புறது அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஓடி போய் யூடியூப்பில் தேட முடியாது. அதுக்குள்ள அவர் வேறு ஆளை பார்த்துட்டு போயிடுவார். பட் ஒரு கைடன்ஸான ஒரு ஆள்கிட்ட நீங்கள் படிக்கிறீங்க அல்லது கைடன்ஸில் நீங்கள் இந்த கோர்ஸ் மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த உடனே நீங்கள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கான உடனே சொல்யூஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க அந்த சைட்லேருந்து. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அதோட ஃப்ளெக்சிபிள் டைமாக நீங்கள் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய விஷயம் வந்து ஒரு கோர்சஸில் இன்க்ளூட் ஆகும். டைம் கிடைச்சா சும்மா வேண்டாலும் அதை நீங்கள் செய்யுங்க, ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. அப்படி இல்லை நீங்கள் உடனே வந்து ஆர்டர் எடுக்கணும், உங்களுக்கு டைம் காணாது, நான் டைமை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை, நான் ஓகே நான் உங்களோட வந்து ஜாயின் பண்ணி நான் ஏர்ன் பண்ண போகிறேன், நீங்கள் எங்களுடைய வைடூனில் படித்து நான் ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஃபைவர் கோர்ஸ் இருக்குது, ஃபாஸ்ட்லைன் அப்படின்றது, அது சம்மந்தமாக அடுத்ததை பார்ப்போம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி கூட உடனே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஆர்டர் வந்து ஃபாஸ்ட்டாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வரைக்கும் நாங்கள் அதை நினச்சி பார்த்து அவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் இன்னும் வடிவாக லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ A to Z வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ரைட் தானே? இந்த திறமை இல்லாமல் உழைக்கிற அப்படின்னு சொல்லி கிக்ஸ் கொஞ்சம் காட்டினேன். அது பொய்யா இருந்தால் நான் சில வேளை சும்மா அவங்கள ஏமாத்துறதுக்காக நான் போட்டிருந்தேன்னு சொன்னால் அதுக்காக நான் இப்போ ஃபைவருக்குள்ளேயே போயிட்டு ப்ரூஃப் காட்டுறேன். இதில் எல்லாம் எவ்வளோ உழைக்கிறாங்க, எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நான் ப்ரூஃபை காட்டுறேன். ஓகே, இதுதான் ஃபைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம். சரியா? ஸோ fiverr.com அப்படின்னு போனீங்கன்னு சொன்னாலே இந்த பிளாட்ஃபார்ம் தான் வரும். இதில் இந்த இடம் இருக்குது தானே, இதில் தான் நாம் என்ன தேவை அப்படின்றத சர்ச் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பையர் வந்து ஒரு பாரர் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் அவருக்கு இருக்கும். இதில் வந்து அவர் சர்ச் பண்ண போகிறார். இந்த இடத்துல நாம் வந்து இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், பேக்ரவுண்ட் ரிமூவல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறோம். ரைட், இப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்து நிறைய வந்துடுது. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் 17,000க்கு மேற்பட்ட ஆட்கள் வந்து இந்த பேக்ரவுண்ட் ரிமூவலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் பாருங்கள், போட்டுக்கிறா நான் பேக்ரவுண்ட் ரிமூவல், இதுதான் கிக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இப்படி தான் போட்டு செய்கிறது. ஸோ எத்தனை பேர் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. ஸோ ரைட், இப்படி தான் அந்த கிக் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் தான் வந்து அந்த நாம் வந்து ஈர்க்கிறோம். சரி, இதில் பார்த்தோன்னா பையஸுக்கு ஈர்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ரைட், இது நல்லா இருக்குது, இதுக்கு போவோம், இது நல்லா இருக்குது, தேவைப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ரைட், இல்லை இப்போ பாருங்கள், ஐ வில் கட் அவுட் இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் இன் ஃபோட்டோஷாப் குயிக்லி அப்படின்னு சொல்லிக்கிறா. கிட்டத்தட்ட $10 நான் 144 ஆர்டர் முடிச்சிக்கிறா. இதில் ஃபோட்டோஷாப்பில் ரிமூவ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிக்கிறா. ஆனால் இப்போ ஃபோட்டோஷாப்பில் செய்வான்னு கேட்டால் இல்லை, அது கஸ்டமர்ஸை பிடிக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் உண்டு. சரியா? சும்மா அப்படி போய் சொல்கிறது, ஆனால் அது அவள் செய்கிறது இல்லாமல் எடிட்டிங் அப்படி தான் இருக்கும். அதை PhD-யாக மாற்றி கொடுப்பா. ரைட், இதில் பாருங்கள் 144 ரிவ்யூ தான் வாங்கியிருக்கா. ஆனால் 144 செஞ்சு கொடுப்பான்னு கேட்டால் இல்லை, அவள் எக்கச்சக்கமாக செஞ்சு கொடுத்துருப்பா. ஆனால் எல்லா ரிவ்யூஸும் வந்து இதில் வந்து ரிவ்யூ போட மாட்டாங்க. ஸோ அவளுக்கு வந்து 144 பேர் தான் ரிவ்யூ போட்டிருக்காங்க. 144 படி $10 பார்த்தா கூட பேசிக் பேக்கேஜ். ஆனால் உண்மையின் படி இதில் பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம், பேசிக் $10 தான் அவன் வந்து கொடுத்துருக்குறான். அந்த பேக்கேஜ் வந்து $10 கொடுத்துருக்குறா. அது மாதிரி ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் அப்படி சொல்லி நிறைய பேக்கேஜ் இருக்குது. அதுக்கு அங்கே ஒரு அமௌண்ட் வந்து கூட போட்டிருப்பா. பட் நான் $10 எடுத்தேன்னா கூட 144 போது இப்போ ஸ்ரீலங்கன் மணிக்கு 4,29,000 ரூபாய் சும்மா உழைச்சிட்டு போயிடலாம். ரைட், ஸோ அதாவது இப்போ எத்தனை இந்த பாருங்கள், இதில் ஸ்டாண்டர்டில் 20 அண்டு ப்ரீமியமில் 50. ஸோ அப்படி சொல்லி தான் கொடுத்துருக்குறா. இப்போ இந்த ப்ரீமியம் அவ்வளவுமே 50ன்னு பார்த்தா நம்ம எவ்வளோ யோசிச்சிருக்கோம் சொல்லுங்க. 144 ஆர்டர்ஸ் கிட்ட நம்ம வந்து சரி எடுத்துருக்குறா. அதில் $50 பார்த்தா கூட எவ்வளோ உழைச்சிருவா. நம்ம பேசிக் $10 பார்க்கும்போதே 4,23,000 வருது வெறும் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவலை வச்சு. ரைட், இப்போ வந்து பாருங்கள், ஒரு ஆள் மாட்டியிருக்கிறா அப்படின்னு சொன்னால் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்குறது தானே. இதில் அது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு $50 போட்டிருக்கிறா. கிட்டத்தட்ட 924 ஆர்டர்ஸ் வந்து முடிச்சிருக்கிறா. ரைட், $50 போதே பெரிய விஷயம். $50 போது கிட்டத்தட்ட 15,000 வருது. ரைட், அது மட்டுமே ஒரு ஆர்டர் 15,000 வருது. 924 ஆர்டர்ஸ் வந்து முடிச்சிருக்கிறா. அப்படின்னும் போது 929 $46,200 கிட்டத்தட்ட இதில் மட்டுமே உழைச்சிருக்கிறா. அப்போ $46,200 போது அது ஸ்ரீலங்கன் காசுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னால் 1,33,51,800 ரூபாய் ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்குறதால
நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கலாம் $20 இருக்குது, 90 கொடுத்துருக்குறா. இது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய போடுற அந்த ஃபோட்டோஸ் அந்த விஷயங்கள் தான் இருக்குது. இதெல்லாம் சரியாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் சரியான ஓடஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ அதுதான் கைடன்ஸ் அப்படின்றது. அதாவது இது எப்படி போடுறது அல்கோரிதம் அப்படின்ற விஷயத்துக்கு இல்லை தான் இதெல்லாம் வேலை செய்ய போகுது. ஸோ நம்ம அதெல்லாம் சரியாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் சரியான ஓடஸ் எடுக்க முடியும். இந்த மாதிரி நீங்களும் ஓடஸ் எடுக்கணும்னு சொன்னால் எங்களுடைய கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் கோர்ஸ் ஈஸியாக நீங்கள் வந்து ஏர்னிங் எடுக்கலாம், இதை விட அதிகமாகவும் எடுக்கலாம். ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாம் பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணுற அந்த காசை வந்து நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதை அங்கே ஏர்னிங்ஸாக அந்த காசு வரதானே போகுது. ஸோ அப்படி உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு இதாக படாது, ரைட்? அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வேறாக போட்டிருந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே 100 இமேஜ் எடிட் பண்ணி தருவாங்க 24 ஹவர்ஸில் $20 பக்கத்துலேயே நீங்கள் பார்க்கலாம். பட் ஓடர்ஸ் எவ்வளோ 90 ஓடர்ஸ் தான் கிடச்சிருக்கு. பட் இவ 30 இமேஜ் $50 செய்து பண்ணும்போது இத்தனை ஓடர்ஸ் கிடச்சிருக்கு. இதுதான் அந்த விஷயம். ஸோ இது எப்படி உழைக்கிறது, நீங்களும் இதே மாதிரி உழைக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய இந்த கோர்ஸில் உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் கைடன்ஸ் தரோம், 100% குவாரண்டி உங்களுக்கு தருவோம், ரைட்? இந்த மாதிரி நீங்களும் உழைக்கலாம். உங்களுக்கு திறமையே இல்லைன்னாலும் சரி, நாம் பார்த்தோம் தானே இப்போ அதில் நான் ஒரு 6-7 விஷயம் தான் காட்டினேன் திறமை இல்லாமல் எப்படி உழைக்கிறதுக்கான சான்ஸ்ன்னு சொல்லி. இதே மாதிரி இதையும் விட 50க்கு மேற்பட்ட விஷயம் வந்து எங்களுடைய கிளாஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேருந்து ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ள முடியும். கிட்டத்தட்ட ஒரு 13 கிளாஸ் வரக்கூடிய மாதிரி 1 மாத கோர்ஸ் வந்து நாங்கள் வைடூனால வழங்கி கொண்டிருக்கோம், சரியா? ஸோ ஃப்ரீலான்சிங் கோர்ஸ் வேறு கோர்ஸ் இருந்தாலும் ஃப்ரீலான்சிங்கில் வைடூனுடைய ஃபைவர் கோர்ஸ் வந்து இப்போ இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி உடனடியாக ஆர்டர் எடுத்து நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏர்ன் பண்ண முடியும், ரைட்? இப்போ நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ பேர் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இதே உங்களுக்கு திறமை இருக்குது, நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுவீங்க, ஃபோட்டோ எடிட்டிங் நல்லா வரும், அண்ட் வேறு செய்வீங்க, ஃபோட்டோகிராஃபி செய்வீங்க, அல்லது நீங்கள் வேறு உங்களால் எல்லாம் செய்ய முடியும், திறமையான விஷயங்கள்லாம் செய்வீங்க, வெப் டெவலப் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ சீக்கிரமாக எங்களுடைய இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து நல்லா ஏர்ன் பண்ண முடியும். நான் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை, பட் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை பிரதர், நான் டக்குன்னு ஆர்டர் எடுத்து எனக்கு நோக்கம் என்ன, காசு ஏர்ன் பண்ணுறது. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும், ரைட்? இதுதான் அந்த ஃபைபர் ஃபாஸ்ட் லேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வைதூன் வழங்கக்கூடிய கோர்ஸ். இது வந்து இப்போ நீங்கள் வெளியில் விசாரித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 25,000, 35,000, 40,000க்குலாம் இந்த ஃபைபர் கோர்ஸ் இருக்குது, நீங்கள் விசாரித்து பாருங்கள். பட் இந்த ப்ரைஸில் எங்கேயாவது இந்த கோர்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை. அதில் இருக்கிற விஷயம் அப்படியே இங்கே இருக்கும். அது அப்படியேன்னு சொல்ல மாட்டேன், அதை விட மேலதிகமான விஷயம் எல்லாம் இங்கே இருக்குது. அதோட இங்கே ஃப்ரீ டூல்ஸ் கொடுக்குறோம், 100க்கும் மேற்பட்ட ஃப்ரீ டூல்ஸ் கொடுக்குறோம். அதாவது நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் செய்ய போகிறீங்களா, ஃபோட்டோ எடிட்டிங் செய்ய போகிறீங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே டூல்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதோட லைஃப் டைம் வாரண்டி இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் லைஃப் டைமாக நீங்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு நாங்கள் கால் பண்ணி சரி ஜூம் மீட்டிங் போட்டு எப்படின்னாலும் நாங்கள் அந்த விஷயத்தை வந்து சால்வ் பண்ணுவோம். உங்களால் முடியலை எங்களால் முடியலைன்னா ஃபைபரோட கூட நாங்கள் கதைச்சி அந்த விஷயத்தை சால்வ் பண்ணி தருவோம். அப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. நேரில் இந்த கோர்ஸ் வந்து 9,000 ரூபாய்க்கு, அதாவது பிசிக்கலாக நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். நீங்கள் அந்த ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் 9,000 ரூபாய்க்கு இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு வேல்யூவான விஷயம் அப்படின்னு சொல்லி. அந்த $180 எடுத்த அந்த ஸ்டூடெண்ட் வந்து கிட்டத்தட்ட அந்த $1 ஒரு ஆர்டரில் $180 அப்படி என்னும்போது கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 40,000 கிட்ட வருது. ஸோ 40,000 அப்படி வருது. பட் 9,000 கொடுத்து படித்த அந்த கோர்ஸுக்கு 40,000 ஆர்டர் கிடைக்கிது அப்படின்னும் போது அவருக்கு அது எவ்வளோ பெரிய லாபமாக இருக்கும். ஸோ எங்களுக்கு காசு நோக்கம் இல்லை, இது எல்லாரும் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நாம் வந்து ஃப்ரீயாக முதலீடே இல்லாமல் தான் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு 30,000 40,000 வாங்கி கோர்ஸ் படிப்பிக்கிறதுன்றது ஒரு சரி எப்படி சொல்கிறது சூட்டபிளான இதான்னு கேட்டால் அது என்ன பொறுத்தவரை இல்லை. பட் உண்மையிலேயே இது ஒரு வலிவான ஒரு கோர்ஸ் தான். ஸோ அதுக்கு அந்த மாதிரி பட்ஜெட் அப்படின்றது ஓகே, அது வந்து பெரிய ஒரு கோர்ஸ்ன்றதால அந்த விலைக்கு போகுது. பட் இப்போ வைதூனில் இந்த விலைக்கு இது போய்கொண்டிருக்குது. பட் இன்னும் போக அது கோர்ஸுக்கான விலை கூட தான் போகுது. பட் இப்போ இது நல்ல சான்ஸ். இந்த ஏப்ரல் இன்டேக்கில் வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த 5,000க்கு இந்த கோர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் நான் கேரண்டி தரேன், 100% வாரண்டி இருக்குது அண்ட் லைஃப் டைம் சப்போர்ட் எல்லாம் இருக்குது. இது எங்கேயுமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த விலைக்கு ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து குரண்டி தரோம், ரைட்?
உங்களுக்கு ஏதாவது ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு ஃபைவர் அப்படின்னு சொல்கிற ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. இல்லை எங்களோட கஸ்டமர் கேருக்கு ஒரு ஃபைவர் அப்படின்னு சொல்லி மெசேஜை போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 28% ஆட்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. எனக்கு லிமிட்டான சீட் மட்டும்தான். ஸோ டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ கூட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு மெசேஜ் வந்து கொண்டு தான் இருக்குது. ரைட், ஓகே. சரி, இந்த வெபினாருக்கு வர முடியாதவங்க வந்து உங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃபீல் ஃப்ரீயாக டவுட்ஸை கேட்கலாம். இப்போ இந்த வெபினாரை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து ரெக்கார்டிங்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் குரூப்பில். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு மெசேஜ் போட்டிங்கன்னு சொன்னால் அவங்க அதுக்கான சரியான விளக்கத்தை வந்து உங்கள்கிட்ட தருவாங்க. ரைட், ஓகே. இவ்வளோ தான் இந்த வெபினார். ஸோ இதோடய இந்த வெபினாரை முடிச்சுக்கொள்வோம். அண்ட் இது சம்மந்தமாக எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நான் சொன்னது தான் உங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு பெரிய ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும், நல்ல நாலேஜ் வந்திருக்குன்னு சொல்ல நம்புகிறேன். ஸோ எப்படி நீங்கள் காசு உழைக்கலாம் அப்படின்றதுக்கான வழியெல்லாம் இப்படி இருக்குன்னு சில பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அண்ட் நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் டைம் இல்லை, சீக்கிரமாக இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. ரைட், ஓகே. தேங்க்யூ ஸோ மச். பாய்.